டீச்சர் வந்துட்டாங்க. குட் மார்னிங். இந்த அட்டெண்டன்ஸ் இங்க தானே வச்சேன். இதான் இங்க இருக்கா? சுட்கி ஏன் லேட்டு? டீச்சர் மறந்துரு. ஐயோ, நீ எதை கேட்டாலும் அழுவ. போய் உட்கார். ஆமா, நான் ஹோம்வொர்க் செய்யறவங்க எந்த ஸ்டிக் சொல்லல. எங்க யாருமே எல்லாரும் முடிச்சிட்டீங்களோ? சரி, யாரோ ஹோம்வொர்க் முடிச்சிட்டு வந்தது கொண்டு வாங்க. டீச்சர் நான் முடிச்சிட்டேன் டீச்சர். குடு பார்க்கலாம். டீச்சர் இங்க பாருங்க டீச்சர், நீங்க கொடுத்ததோட அதிகமா போட்டிருக்கேன் டீச்சர். பார்க்கறேன். நம்மளோட நிறைய படிச்சிருக்கோம் போல இருக்கு. நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன் போல. டீச்சர் வெரி குட் போடுங்க டீச்சர். அது எனக்கு போட தெரியும். இந்தா. Thank you டீச்சர். அது இன்னும் நல்லா படிக்கணும். ஓகே டீச்சர். இங்க பாருங்க, மிஸ் வெரி குட் போட்டிருக்காங்க எனக்கு. சரி, இன்னைக்கு லெசன் போவோம். இன்னைக்கு என்ன தெரியுமா வரைய போறோம்? ஒரு அழகான பூ வரைய போறோம். தெரியுமா? என்ன பூ டீச்சர்? அது ஏதோ ஒரு பூ, அழகா ஒரு பூ வரைய போறோம். அதே மாதிரி எல்லாரும் வரையறீங்க. ஓகேவா? ஓகே டீச்சர். சரி, பார்த்து வரைங்க பார்க்கலாம். நான் வரையற மாதிரியே அழகா வரையணும். சரியா? ஸ்வை ஸ்வை எல்லாம் கோரஸ் போறீங்களா? ஒழுங்கா வரையற மட்டும் பாருங்க. இது என்ன தெரியுமா? இது என்ன? பாட். இதே மாதிரி அழகா பூ வரைஞ்சிருக்கணும். யாராச்சும் கிறுக்கி தள்ளி இருந்தீங்கன்னா பாருங்க. இப்போ வந்து ரவுண்ட்ஸ் பார்க்க போறேன். உன்னோட பென்சில் எங்க? என்ன ரெண்டு மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னமோ பண்ணுங்க. சரி, பெல் அடிச்சிச்சு. எல்லாம் பீடி போங்க. கேம்ஸ் விளையாடுங்க. போங்க. ஜாலி. சுட்கி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் கேம் விளையாட போயிட்டாங்களா? நீ மட்டும் என்ன இங்க பண்ற? டீச்சர், என்னை யாரும் விளையாட்டுக்கே சேர்க்கல. ஏன் அலறீங்க? வா. நீ எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க. யாரும் என்னை எல்லாரும் திட்டுறாங்க, கிண்டல் பண்றாங்க டீச்சர். விளையாட்டுக்கு கூட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அழுமூஞ்சின்னு சொல்றாங்க. நீ ஏன் எதுக்கு எடுத்தாலும் கவலைப்படுற? எதுக்கு எடுத்தாலும் ஏன் அழுதுட்டே இருக்கிற? உனக்கு யாரும் இல்லை ஏன் நினைக்கிற? நான் யாருக்கும் என்ன பிடிக்கல. அதுதான் டீச்சர். யாருக்குமே பிடிக்காது. எங்க அம்மாக்கு பிடிக்காது. எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. உங்களுக்கும் என்ன பிடிக்காது தானே டீச்சர்? யார் சொன்னவங்க எல்லாத்துக்கும் பிடிக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா, எனக்கு தெரியும். மேல யாருமே அக்கறைப்படலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? கிடையவே கிடையாது சுத்தி. உன் மேல அக்கறைப்பட, உன் மேல கேர் எடுத்துக்க ஒருத்தர் இருக்கார். தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியும். இருந்தா என் கூட பேசுவாரு. இருக்காரு. அவர் யார் தெரியுமா? தெரியாது. அவர் தான் ஏசப்பா. உன் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறார். தெரியுமா? உன்னை ரொம்ப நேசிக்கிறார். தெரியுமா? ஏசப்பாக்கு என்ன தெரியுமா டீச்சர் யாருன்னு? ஓ, தெரியுமே. அவர் தான் நம்மளை படைச்சவர். அவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறாரு. ரொம்ப உன் மேல அக்கறை எடுக்கிறாரு. யாரும் உனக்கு இல்லைன்னு கவலைப்படாத. அவர் உன் மேல கேர் எடுக்கிறாரு. சரியா? ஏசப்பா என் கூட பேசுவாரா டீச்சர்? ஓ, பேசுவாரு. அவர் என் ஃப்ரெண்டா இருப்பாரா? ஓ, இருப்பாரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து
அந்த பைகளை எடுத்துக்கொண்டு அவரோடு வீட்டுக்கு தூக்கிச் சென்றான். வாசலில் நின்ற பாட்டியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவர் டேனியலை ஆசீர்வதித்து, கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக மகனே என்றார். அதை பார்த்த டேனியலின் அப்பா புன்னகைத்து, மகனே, இயேசு நமக்கு மற்றவர்களை வார்த்தைகளால் மட்டும் அல்ல, செயல்களாலும் நேசிக்க கற்றுக் கொடுத்தார் என்றார். அன்று இரவு டேனியல் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொண்டான். சிறிய உதவி கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய வெளிச்சமாக மாறும். கடவுளின் அன்பை காட்டுவதற்கு பெரிய செயல்கள் தேவையில்லை, அன்பான இதயம் போதும். வேதாகம வசனம்: உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்கள், அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள். நீதி சிறிய கருணைச் செயலும் கடவுளின் அன்பை மற்றவர்களிடம் வெளிப்படுத்தும். தலைவரே, அப்போ நிஜமாவே அந்த இரும்பு கேட்டு தானாவே திறந்துச்சா? நீங்க ஜீபூம்பா எதுவும் பண்ணலையே. நான் சாதாரண மீனவன்பா, எனக்கு ஏது மேஜிக்? கடவுள் அனுப்பின ஏஞ்சல் தொட்ட உடனே அந்த இரும்பு கேட் அப்படியே ஸ்லைடிங் டோர் மாதிரி தானா ஓபன் ஆச்சு. நான் அப்படியே ஷாக் ஆகி நின்னேன். பேதுரு அண்ணன் கதையை விடு. ஜெயில நாங்க பாட்டு பாட நிலநடுக்கமே வந்துச்சு பாரு, அதான் ரியல் மாஸ். அந்த ஜெயிலர் பயந்து போய் நடுங்கிட்டாரு. செம த்ரில்லிங்கா இருக்கே. ஆனா பவுல் ப்ரோ, உடம்பெல்லாம் காயத்தோட இருக்கும்போது உங்களுக்கு எப்படின்னே பாட்டு பாட தோணுச்சு? எனக்கு லேசா அடிபட்டாலே அழுதுடுவேன். அதுதான் தம்பி ஃபெய்த். கடவுள் நம்ம கூட இருக்கும்போது பயம் எதுக்கு? கஷ்ட நேரத்திலையும் சந்தோஷமா துதிச்சா லைஃப்ல இருக்கிற எல்லா மூடின கதவும் தானா திறக்கும். கரெக்டா சொன்ன பவுல். தம்பி ப்ளூ சட்டை, இப்ப புரியுதா? நாங்க 2 பேரும் வேற வேற வழியில தப்பிச்சிருக்கலாம், ஆனா எங்களை காப்பாத்தின கடவுள் ஒருத்தர் தான். நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஏசப்பா நம்ம எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்துருவாரு போலயே. நானும் நாளைக்கு ஸ்கூல் போயிட்டு பிரேயரை போடுறேன். ஃபவுல் ப்ரோவை தூக்குனா மாதிரி என்னையும் எஸ்கேப் ஆக வைப்பார்ல. వస్తుంది రైలు బండి, ఇది మోక్షానికి వెళ్ళే మార్గమండి. వస్తుంది రైలు బండి, ఇది మోక్షానికి వెళ్ళే మార్గమండి. మారు మనసుతో మీరు ముందుకు రండి, రక్షణనే టికెట్టు పొందుకోండి. ఎక్కండి ఎక్కండి ఎక్కండి, త్వరగా ఎక్కాలి. వస్తుంది రైలు బండి, ఇది మోక్షానికి వెళ్ళే మార్గమండి. క్రీస్తు యేసు మన చెంత ఉండునండి, పరలోకపు రాజ్యాన్ని ఇచ్చునండి. క్రీస్తు యేసు మన చెంత ఉండునండి, పరలోకపు రాజ్యాన్ని ఇచ్చునండి.